இந்த உலகத்தில் ஹீரோ அமைதியாக இருக்கான், அவனை அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இந்த அனிமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் கூட்டமே வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அவர் என்ன சொல்கிறாப்புனா, இந்த மாதிரி வந்து யாரும் எங்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லிவிட்டு இந்த மாஸ்டர்லாம் கூட்டு ஓடி வருது இவனை போட்டு தட்டுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாருனா, ஸ்வாட் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாப்புல. அவ்வளோதான், அந்த ஒரே கற்று தான் அங்கேருந்து பல்லாயிரம் லட்சம் கோடியான வாழ்க்கள் வந்து வருது. இதுமாரி வந்து அட்டாக் பண்ணுறது எல்லா மாஸ்டரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு ஒருத்தரை கூட இல்லை. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறாப்புல. அப்படியே அடுத்த சீனை ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவருடைய வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்காப்புல. எனக்கு எல்லா வருஷமும் நல்லா தான் நடக்கணும், எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் யோசிக்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லு யோசிப்பான். நம்ம ஹீரோட பேர் தான் சாங் பிங், ஓகேவா? நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்லி ஒருத்த கல்லை தடிக்கிறான். இவன் பேர் வந்து பிங், ஓகேங்களா? நான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படி சொன்னோடனே, நானும் எவ்வளோ கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ என்னை மிஸ் பண்ண மாட்டியான்னு கேட்கணும். நான் ஏன்டா உன்னை மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மைண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த செகண்ட்லேயே வந்து ஹீரோ பின்னாடி பார்த்துட்ருப்பான். அந்த டைமில் இந்தா இதை வச்சுட்டு எப்படின்னா சமாளிச்சிக்கோ, நான் அடுத்த மாதம்லாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து எனக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்டோன் மட்டும் எடுத்தாங்க சொன்னோன்னே நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துவோம். அந்த டைம்லேயே வந்து பின்னாடி ஒருத்தன் கத்துவோம். இதுமாதிரி வந்து ஏய் கதவு தர்றா, நாயே கதவு தர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து ஹீரோட தம்பினே வச்சுக்கலாம், ஓகேங்களா? அவனை கத்துவான், நான் ஏன்டா திறக்கணும் தற்கூரி. அந்த பொண்ணும் சாங்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா தெரியலடா அப்படின்னு சொல்லும். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, போடான்னு சொன்னோன்னே இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பையன் பேபி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, ஓகேங்களா? அந்த டைமில் அந்த பொண்ணு முறைச்சி பார்க்குது, இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த பொண்ணு அப்படியே கிளம்பிடுது. இந்த பொண்ணை பார்த்தால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, சார் யாருன்னே தெரில, எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லும். எங்கள் அம்மா மீன் கொடுத்து விட்டாங்க நீ சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, மீனா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல. சரி நான் என்கிட்ட கொஞ்சம் மீன் இருக்கு, அது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை என்கிட்டே மீன் இருக்குதாடா, நீ எடுத்து போயிட்டு அம்மா கிட்ட கூட உனக்கு வந்து சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா. சரி போகிறேன். அது இல்லாமல் யாரோ காட்ஸ்லாம் வர போகிறாங்களாம்ப்பா, அதோ ட்ராகன் கில்லிங் செட் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே, சரி நான் போயிட்டு வரேன் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுமாதிரி அந்த மீனை காமிச்சிட்டு அடுத்த சீனே வந்து ஈஸ்ட் சைடில் இருக்க கேட்டு தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பையன் சொல்லிட்டு போனால யாரோ காட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கான். எதுக்குன்னா அவன் வந்து காசுக்கு அதாவது வேலைக்காக லெட்டர் ரெடி பண்ணுறது வந்திருக்கான். அந்த பொண்ணு வந்து அந்த கதவு திறக்கலான்னு பார்க்கும், திறக்க முடியல. என்னடா திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்ல, அதுக்குள்ளே இன்னும் ஒரு அம்மாவை பையன் காப்பிருக்காங்க. அந்த அம்மா பேர் ஹூ, அவன் வந்து ஹூவோட சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவன் ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த இடத்துல வெளியே வாயா தலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுனே, நாடா கூப்பிட்றாடு பார்த்து நாங்கள் பாடுறா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இவன் தான் உள்ளே வரலாம் பண்ணீங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், பழைய ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னா உள்ளே போகிறது வேண்டி காசு கொடுத்து தான் போகணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவானா. என்னடா காசு கொடுத்து தான் போகணும்னு சொன்னேனே. சரி அப்படியே அந்த ஒரு கலவன் போவான், கொடுத்துருவான். அங்கே இருக்க மொத்த பேர் காசு கொடுத்து தான் உள்ளே போக முடியும் அப்படி சொன்னேன். மொத்த பேர் ஒரு பையா கொடுத்துட்டு போவாங்க. அந்த சீமில் ஒருத்தன் போவான். யார் இவன் அப்படி சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து கூப்பிடுவான், அங்கிள் அப்படி சொல்லிட்டு கொடுமா. அங்கிளா அப்படி சொன்னேன். என்னடா அந்த பொண்ணு மேலே எனக்கு க்ரஷ் இருக்கா? அதெல்லாம் இல்லை, நீ வேலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். லெட்டர் வாங்கிட்டு அப்போ பேசிகிட்டு இருப்பான். ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து என்னப்பா 5 காயின் தான் இருக்குது அப்படி சொன்னோன்னே, அதே உனக்கு போதுண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. இன்னும் ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் ஒன்று வரும். அந்த இடத்துல எனக்கும் காடுக்கும் நிறைய சண்டை வந்துச்சு, அதில் நீ யாரா பையலே அப்படி சொல்லிட்டு அந்த ட்ராகன் பேசிகிட்டு இருக்கான். அடுத்த சீனை கட் பண்ணி, எப்பா இதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பையன் அங்கேருந்து கதை சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம குட்டி பையன் வந்து பார்த்துட்டு இருப்பான். என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராகன் இருந்துச்சு. அந்த ட்ராகன் எப்படிப்பட்டதெல்லாம் தெரியுமா? அந்த இடத்துல கோஸ்ட்டும் எவில் காட்ஸ் இருந்தாங்க. அந்த காட்ஸ் எல்லாரையும் அடிச்சதே அந்த ட்ராகன் தான். ஆனால் அந்த ட்ராகன் கடைசியில் வந்து கெட்ட சக்தியாக மாறிச்சு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. நம்ம அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் மாதிரி காமிப்பாங்க. அவன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த ட்ராகனை இந்த மாதிரி அடிச்சிட்டானா அழிச்சிட்டான்டா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த ட்ராகன் என்னெல்லாம் நீ அழிக்க முடியாதா அப்படி சொல்லிட்டு அந்த ட்ராகனை கத்துமா. இவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஃபார்மேஷன் போட்டு அந்த ட்ராகனே வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறான். சொல்லுவான், நான் வந்து சன் அண்ட் மூன் நான் வந்து உருவானது அப்படி சொல்லிட்டு இந்த குவாலிட்டி பையன் சொல்லிட்டு இருப்பான். அதனால் அந்த ட்ராகன் இன்னும் சாகலை அப்படி சொல்லுவான். டேய் ஒழுங்காக சொல்கிறான், புரிகிற மாதிரி சொல்கிறான் சொல்லுவான். டேய் எனக்கு அவ்வளோதானே தெரியும் அப்படி சொன்னோடனே
இவன் உருப்பிட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி அந்த வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க அவனை பார்த்துட்டு ஓட்டுருவானுங்க. இவன் சொல்லுவான், இன்னும் நிறைய கதை இருக்குது, நான் பார்க்கலாண்ணா, என்னுடைய வயசு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அது இல்லாமல் இந்த குட்டி பையன் கேட்பான், அந்த ட்ராகன் செத்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்க சொல்லும். ட்ராகன் செத்துச்சு அப்படின்னு சொல்லும், ஆனால் சாகலை அப்படின்னு சொன்னேன். கிண்ணடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அந்த ஸ்பிரிட் வந்து ஒரு ஐலாண்டில் வந்து அதோட ஃபுல் பவர் அந்த ஐலாண்டில் வந்து பரவிடும். அந்த டைமில் இந்த பொண்ணை பார்ப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்தால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சாமி, யாருன்னே தெரில, யாருன்னு தெரிலன்னு சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஒருக்குன்னு இருக்குது, ஓகேவா. அந்த டைமில் கேட்பான், ஒழுங்காக சொல்லு, அடுத்த வாரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்லோன்னே, நான் கிளம்புறேன் அப்படின்னா அந்த ஸ்மால் டவுனில் வந்து மீட் பண்ண பார்த்தோன்னே, அந்த இடத்துல தான் என் வீடு இருக்குது அப்படி சொல்லும். சரி பார்க்கலாம், நீ வர எனக்கு சொல்லி ஆகணும் கன்ஃபார்ம் அப்படி சொன்னோன்னே, இல்லை அங்கெல்லாம் வர முடியாது, நீ இப்போ சொல்லு அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு இடமா போய் லெட்டரை டெலிவரி பண்ணிட்டுருக்கான். போடா அப்படி சொன்னேன். ஒரு இடத்துல கடைசியாக போகிறான். அந்த இடத்துல வந்து டெலிவரி பண்ணலான்னு போக சொல்லுவோம். இதுமாதிரி வந்து உள்ளே வந்து தண்ணி குடிச்சு பார்ப்பான்னு சொன்னோன்னே, அதெல்லாம் தேவையில்லை அப்படி சொன்னோன்னே, அந்த எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருப்பான். என்ன மீனிங்கில் சொல்கிறான்னு ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருப்பான். அடுத்த சீனியாக வந்து பிக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. ஒரு பிளேஸ் இருக்குங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வந்திருக்காப்புல லெட்டர் கொடுக்குறதுக்கு. இவர் ஒரு முக்கியமான கேரக்டர், நோட் பண்ணிங்க. இவர் வந்து டீச்சர் ஹாங், ஓகேங்களா. ஹாங் இல்லை சாங், ரெண்டுத்துல நம்ம வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பான். நம்ம வாத்தியும் பார்த்துருவாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பா வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைகை பண்ணுவாப்பில். பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு என்னப்பான்னு கேட்டோன்னே, இதுமாதிரி உங்கள் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பானா. ஞாபகம் வச்சுக்கோ, சில விஷயம்லாம் மாறவே மாறாது, அதில் சில இதுவும் ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சொல்கிறது ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அது ஏதோ ஒரு கான்செப்ட் மூலியமாக சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வணக்கம் போட்டு கிளம்பிடுவாப்பில். அடுத்த சீன் ஒரு மார்க்கெட் மாதிரி சீன் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வேலையை முடிச்சோன்னா ஒரு 5 காயின் இருக்குது. அந்த இடத்துல நடந்து போய்ட்டுருக்கு சொல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மீன் எடுத்துன்னு வராங்க. ஹீரோ பார்த்துருவோம். அந்த மீனை வந்து ஹே ப்ரோ நில்லு ப்ரோ அப்படி சொல்லிட்டு கொடுவேனா. என்னடான்னு கேட்டோன்னே, ஹே கோல்டன் ஃபிஷ்ஷா எனக்கு வேணும்ப்பா அப்படி சொன்னோடனே, ஓகே எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே, என்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்குது அப்படி சொன்னோடனே, 5 ரூபா இருக்கா, சரி ஓகே கொடுப்பா அப்படி சொல்லிட்டு வந்து வாங்கிப்பான். இது மாதிரி வாங்கிட்டு போக சொல்லும். இல்லை நில்லு திருப்பணும் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவான். சரி இருந்தால் இன்னொரு மீன் இருக்குது எடுத்துக்கோ அப்படி சொல்லும். அந்த இடத்துல வந்து யோசிப்பான், கொடுக்கலாமா வேணாமா, சரிண்ணா 5 காயின் இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான், கொடுக்குறாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்லும். இன்னொருத்தன் சைடில் வரும். இவன் வந்து பார்ப்பான். இந்த மாதிரி வந்து எதுக்கு பார்ப்பான்னா, இது மாதிரி இருந்தால் இதில் வந்து ஒரு 50 கோல்டு காயின் இருக்குது வச்சுட்டு அந்த மீன் எனக்கு கொடுன்னு சொன்னோன்னே, ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, ஓகே இது வேலையாக வர மாதிரி தெரில, நம்மக்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்குது, அது 50 கோல்டு காயின் இருக்குது, சரி நம்ம எதுக்கு மம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே நடந்து போக சொல்ல பின்னாடி இருக்க வந்து கூப்பிட்டு இந்தடா தம்பி உனக்கு ஒரு 20 கோல்டு காயின் இருக்குது, அதை வச்சுக்கோ எதுக்குன்னு கேட்க சொல்லும். இந்த மாதிரி வந்து நீ என்னோடய சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சிக்கணும்ல, நல்ல பையன் தான், நான் வச்சுக்கோ அப்படி சொல்லுவான். இவனை எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அந்த ஈஸ்ட் கேட்டில் வந்து உள்ளே வந்தாங்க காட்ஸ், அவங்க தான் அவங்க, ஓகேங்களா. அந்த இடத்துல அவன் அந்த மீனை பார்த்துட்டு போவான். இந்த மீன் எனக்கு அந்த ட்ராகன் ஆகும் அப்படி சொல்லுவானா. என்ன மீனிங்கில் சொல்கிறான்னு புரியல, என்னடா மீன் வந்து ட்ராகன் ஆகுதா அப்படி சொல்லுவானே. ஓகே ஏதோ ஒன்று நம்மளுக்கு புரியல, ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அவன் அந்த இடத்துல ஹீரோ வீட்டுக்கு போயிட்டுருப்பான். அந்த டைமில் வந்து ஒரு பீஸ்ட் வந்து கூப்பிட்டு, தம்பி உன்னை சுற்றி ரொம்ப கெட்ட சத்தியாக இருக்குது அப்படி சொன்னோன்னே, யாரா அவன் கிறுக்கு பையன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். உன்னை சுற்றி கெட்ட சத்தியாக இருக்குது, நான் கொடுக்குற அந்த சாமை வாங்கிட்டு போய் வீட்டில் விட்டு எதுவுமே நடக்காது, நீ ஹாப்பியாக இருப்பேன்னு சொன்னோன்னே அவனை கூப்பிட்டு மைண்ட் வாஷ் பண்ணி உட்கார வச்சுட்டு, இதெல்லாம் இப்படி வரும் அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருப்பான். எனக்குலாம் சிரிப்பாயிடும் பார்த்துட்டு. ஓகே அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, 5 ரூபாய் இருந்தால் கூடு, நான் உனக்கு ஒரு சாம் தரேன் அப்படி சொல்லும். 5 ரூபாய் இருக்குது, எனக்கு பேய்க்கலாம் வேணாம், எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இருந்தால் போதும், அதுக்காக வந்து நீ ஒரு சாம் ரெடி பண்ணி கொடு, அவங்க சொர்க்கத்தில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும். அவங்கள எந்த தீய சக்தி அட்டாக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லும். ஓகேப்பா நான் ரெடி பண்ணி தரப்பான்னு சொல்லிட்டு தலைவர் 2 பேப்பர் எடுத்து கிறுக்குன்னு கிறுக்குவாப்பில். ஏதோ கிறுக்கி ஹீரோகிட்ட கொடுத்து அவன் உள்ளே வச்சுட்டு ரொம்ப நன்றி சாமி அப்படி சொல்லிட்டு அவட சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவன் புலம்பிட்டு இருப்பான், எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்துகிட்ருக்கு அப்படி புலம்போனா, என்னடா எல்லாரும் ஒரு மார்க்கமாக சுற்றிட்டு இருக்கீங்க சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அந்த சீன்லேயே வந்து ஒரு கிணத்து தான் காமிப்பாங்க. அந்த கிணத்தாண்ட தான் அந்த கரெக்ட் பையன் இந்த கதை சொல்லிட்டு இருந்தான் அந்த ட்ராகனை பற்றி. அவன் ஒரு பவுலோடு நிற்கிறான். ஏன்னா அந்த பவுலை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன்கிட்ட சொல்லியிருந்தான், ஓகேங்களா. அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தான். அப்போ வந்து அந்த குட்டி பையன் கேட்பான், டேய் கரெக்ட் பையா சொல்கிறியா இல்லையா, இல்லை அந்த தண்டை அடிச்சு நீ செத்துரோட ஆடி சொன்னோன்னே அவன் அந்த கையை தொட்டு பார்த்துட்டு, ஹெவன்லி போனா எப்பட்றா இவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்ல. உங்கள் அப்பா யாருன்னு கேட்க சொல்ல. எங்கள் அப்பா ஒரு வாரியர் அப்படி சொல்ல. ஓகே உன் கையில் நான் கோல்டன் ஃபிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு, அந்த ஃபிஷ் எனக்கு கொடுத்துறியா இல்லை எங்கே கடிச்சு அப்படி சொல்கிறதும், இது என் ஹீரோ கடா எங்கே என்ன அப்படி சொல்ல வேணா அவையாரா சாங்பங் அப்படின்னு கேட்டோன்னே அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃபேமிலிக்கு ரிலேட்டிவ் அப்படி சொல்ல அவன் வந்து ஏதோ ஒன்று யோசிப்பான். இந்த ஓல்டு மேன் வந்து யோசிச்சுட்டு
சாங் பாங் அப்படியா அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு அவன் வந்து ஏதோ கையில் ஒரு கால்குலேஷன் ஒரு மாதிரி போடுவான். அந்த டைமில் இந்த குட்டி பையன் வந்து யோசிப்பான், இந்த பைத்தியமா இவன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு சொல்லுவான். அவன் திருப்பினும் ஒரு கையில் ஒரு கணக்கு மாதிரி போட்டுருப்பான். சாங் பங்கா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு சொல்லுவான். தெளிவாக சொல்லு, உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்லுவோம். இவன் வந்து அப்போ தான் யோசிச்சுட்டு இருப்பான், டே நான் கிளம்புறனாடியே கோல்டு பையில அப்படி சொல்லிட்டு இருக்க சொல்லும். அவன் கையில் வந்து ஏதோ கோல்டன் கலரில் லைன் போகிற மாதிரி தான் இருக்கும். மாட்டிக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு சொன்னேன்னு, தம்பி இந்த பவுலில் பாரு உனக்கு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன் அப்படி சொல்லுவோம். மேஜிக்கா டே நீ அப்பத்துலேருந்து வந்து சொல்லி இப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவோம். இவன் என்ன பண்ணுவானா, அந்த டைமில் அந்த பவுல் வந்து தண்ணி ஊற்றுவான். அது பாட்டினா அருவி கணக்காக ஊற்றும். பொசுக்குன்னு பார்த்தா அந்த பையன் ஏதோ இல்யூஷன் உள்ள போன மாதிரி இருக்கும். அந்த இல்யூஷன் உள்ள போக சொல்ல இந்த சிட்டியே வந்து ஒரு பெரிய சூறாவளி அதெல்லாம் சம்திங் அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக சுண்டு அழிக்கிற மாதிரி. இவன் வந்து ஷாக் ஆகிடுவான். என்னடா நடக்குது, இது உண்மையாவா இல்யூஷனா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த செகண்ட் அவன் ஷாக் ஆகிடுவான். ஐயோ போச்சு நம்ம சாக்க போகிறோம்டா அப்படி சொல்லிட்டு சொல்ல இந்த எபிசோட் அதை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க.